அடியேன்னு சொல்றவர் அப்படி இருப்பார பாருங்க. வாடப்படம் பேசி பாருங்களேன் அப்படி அடியேன்னு சொல்றவர்கிட்ட. அப்படியாடா நல்லதா போச்சுடாப்பா உனக்கு கடவுள் தெரியுமாடான்னு சொல்லி பாருங்களேன். நான் அடியனுங்க தொண்டர் அடிப்படி ஆழ்வார், நான் உங்களுக்கும் நான் சேவை செய்ய தான் வந்துடுறேன்னு சொல்ற ஒரு மாஸ்டர் கிட்ட போய் அப்படியே எல்லாரும் கேட்டீங்கன்னா என்ன ஆயிடுவாரு அவரு? அவ்வளவுதான். தலையில இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இப்போ மாஸ்டருங்க இப்போ நடைமுறையில மாஸ்டருங்க மாறிட்டாங்க. அப்போ மாஸ்டர் எப்படி ஆனாரு? அவர் வாழ்க்கை வாழ்ந்துனே வந்தாரு. அவர் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகுறாரு? ஏதோ ஒண்ணு அவருக்கு புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு? திருப்தியா புரிஞ்சு செய்யறவங்களுக்கு உதவுறாரு. 2 பேர் இருக்கலாம். ஒண்ணு கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அப்பத்துல இருந்தே நந்தி அப்படிதான் கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதர் தான். அங்க நிறைய பேர் மாணாக்கியம் போயிருக்கலாம். நாங்க என்ன கூட 8 பேர் வந்தாங்க என் பேட்ச் அப்படின்னு சொல்லி திருமுறர் நான் பாட்டுல சொல்றேன். நீங்க பார்க்கலாம் குரு உட்காந்து பேர் சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு? திருமுறர் சொல்றாரு என் பேட்ச். நீங்க சொல்லுவீங்க தானே நான் வரும்போது இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, நாங்க இருக்கும்போது இவங்க இருந்தாங்க, உங்க பேட்ச் சொல்லுவீங்க தானே. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு? நந்தி கூப்பிட்டு சொல்லி கொடுத்துறாரு. என் நந்தியை தெரிஞ்சுட்டு ஒரு விசேஷம். நந்திக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துடுறாரு திருமுறர். நிறைய இடத்துல சொல்றாரு. அது பாட்டு காலத்துல இருக்க போறது இல்லை, நந்தி காலத்துல இருக்க போறது இல்லைன்னா கூட நந்தி இன்னொரு பொருள் தருது. நல்ல வெப்பன்ற ஒரு பொருள் அது தரதுனால அதை எடுத்து வச்சு என்ன பண்றாரு? இந்த மாதிரி என் மாஸ்டர் கவனிங்க, என் மாஸ்டர் போய் பாருங்க, எனக்கு நந்தி இது மாதிரி செஞ்சாங்க. விண் நின்று இறங்கி வினைக்கீழாய் மேற்கொண்டு. எப்படியா? மேலிருந்து இறங்கி வினை என்னவோ அவனுடைய செஞ்ச வினைகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஏத்த மாதிரியான உடல் அமைப்பு. உடல் அமைப்பு யார் தராங்க? உடல் வந்து ஒரு பரிசு, இறைவன் தர பரிசு. உன்னுடைய நன்மை தீமைக்கு நீ பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடம்பு. அது உள்ள நோய் இல்லாத தன்மை, ஆரோக்கியம் மற்றது, புரிதல்ன்றது உள்ள மூல மடிப்பு, இதுங்களெல்லாம் எங்க இருக்கும்? அந்த உடம்புலயே இருக்கும், பிக்ஸா இருக்கும். வினைக்கீடாய் மைக்கொண்டு கண் என்று காட்டி களிம்பெருத்தான் என் நந்தி அப்படின்னு சொல்றேன். விசேஷமானது எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய களிம்பு நான் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன் பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? தேய்ச்சி கழுவி எடுத்து என்ன சரிப்படுத்திட்டான் அப்படின்னு. அப்போ அவ்வளவு விசேஷமா தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பாட்டுல. என்னுடைய மாஸ்டர் இந்த மாதிரி இருந்தாரு. வினைக்கீடாய் மெய்கொண்டு அவன் வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் இருப்பான். மாஸ்டர் எப்படிதான் இருப்பாரு? அவருடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார். குள்ளமாவும் இருக்கலாம், உயரமாவும் இருக்கலாம், நல்ல அறிவாளியாகவும் இருக்கலாம், முட்டாளாகவும் இருக்கலாம், பேச தெரிஞ்சவராக இருக்கலாம், பேச தெரியாதவராகவும் இருக்கலாம், நெளிவு சொல்லி புரிஞ்சவராக இருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு மொழியை அவரே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அந்த மொழி கூட்டல அவர் எங்க பிறகுறாரோ அதோட அது என்ன பண்ணிருக்குது? சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால மாஸ்டர் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள ஆதிசங்கரர் போறாரு, ஒரு முதல்ல மாட்டியது, அது கத்துறாரு, ஐயோ உயிர் போச்சு. இவர் ஞானம் அடைந்தவரானா இல்ல, கடவுள் தேட போனவரு. கடவுள் தேட போனாவே பின்னாடி போயிடறான். கடவுள் தேடுறதுக்கே என்ன இருக்கக்கூடாது? ஜாதி இருக்கக்கூடாது. கூணல கட் பண்ணிட்டு போனாரு.